இந்த மாதிரி கடனும் மருத்துவ செலவும் இந்த ரெண்டு அமைப்பும் நம்மளுக்கு எப்படி தீர்த்துக்கிறது, எதனால உருவாகுது, இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ நம்மளோட ஒவ்வொரு ராசி லக்னம் அதனுடைய அடிப்படையில தான் நம்ம கிரகங்கள் அடிப்படையிலும் ராசியின் அடிப்படையிலும் தான் நம்ம கடன் வாங்குறது, மருத்துவ செலவு, வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, ஆடம்பரம், நம்ம எல்லா குணாதிசயங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையின் அடிப்படை வசதிகளையும் நம்மளுடைய ஜாதகத்தின் அடிப்படையில தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் 6ஆம் இடம், இப்ப பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னா கன்னி. அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் 6ஆம் இடம் ருண ரண ரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்க லக்னத்துக்கும் 6ஆம் இடம். அப்போ ராசிக்கு 6ஆம் இடமும் லக்னத்துக்கு 6ஆம் இடமும் நீங்க எடுத்துக்கணும். அப்ப அந்தபடி எடுத்துக்கிட்டா அந்த கிரகம் என்ன, அந்த இடம் என்ன, அந்த பாவம் என்ன, அப்போ அந்த இடத்துக்கு உண்டான அமைப்புப்படி உங்களுக்கு எப்படி கடன்கள் ஏற்படுது, எந்த திசையில நீங்க நின்று கடன் கொடுத்தா உங்களுக்கு சரியாகும், எந்த நாட்கள்ல நீங்க கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம், எந்த ஓரையில நீங்க கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம், எந்த தெய்வத்தை நம்ம வழிபடணும், அதே மாதிரி எந்த கோயிலுக்கு நம்ம போனா இந்த பிரச்சனைகள் தீரும். இவ்வளவு விஷயங்கள் இந்த அமைப்புல இருக்கு. அப்ப அதை நான் உங்களுக்கு எப்படி சொல்றேன் அப்படின்னா, முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கும் தன்னுடைய 2ஆம் இடம், ஒரு ராசிக்கு 2ஆம் இடமும் லக்னத்துக்கு 2ஆம் இடமும் இப்படி வச்சுக்கோங்க. அது நம்மளுக்கு தனவரவுக்கு உண்டான அமைப்பு, வாக்குஸ்தானம். ஒருத்தர் மதிப்பிடக்கூடிய எல்லா அமைப்பு என்னன்னா, இப்ப மேசம்னா ரிஷப அமைப்பு தான் அவருக்கு நல்ல ஒரு யோகத்தையும் அந்த கட்டங்கள் இருக்கக்கூடிய கிரகங்களே இவருக்கு ரொம்ப வலிமையான ஒரு அமைப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, கடன் வாங்குவதற்கு முன்பு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நான் 27 நட்சத்திரங்கள் போட்டிருக்கேன். உங்களுக்கு பாருங்க, அஸ்வினியில இருந்து நம்ம ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. இப்போ நீங்க அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் இப்ப ஃபர்ஸ்ட் அவங்க நம்மளுக்கு வரவு செலவு எப்படி, நம்மளுக்கு எதன் மூலியமா வரவு கிடைக்குது அப்படிங்கறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்ப சொல்லுவாங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், எங்களுக்கு அதுல இருந்து எப்படி போறது, யார பார்ட்னரா சேர்த்திக்கிறது, யார் மூலியமா எங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கும், இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கான்செப்ட் எல்லா ராசி லக்னத்துக்குமே இது உயர்ந்த ஒரு அமைப்பு. அப்போ நீங்க ஒரு அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கீங்க, எல்லாருமே இந்த 27 நட்சத்திரம் நம்ம இருக்கக்கூடிய மக்கள் அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து ரேவதி நட்சத்திரங்கள் வரைக்கும் கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல இருப்பீங்க. ஓகேவா? அப்போ நம்மளுடைய நட்சத்திரம் என்ன? இப்போ ஒருத்தர் அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் அவங்க பரணி நட்சத்திரம் தான் அவங்களுக்கு தனதாரகை நட்சத்திரம், அப்படின்னா பண வரவுக்கு உண்டான நட்சத்திரம். அப்ப இந்த பண உறவுக்கு உண்டான நட்சத்திரங்கள், இப்ப நான் உத்திர நட்சத்திரத்துல இருக்கேன்னு ஒருத்தர் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அடுத்த நட்சத்திரமாகிய அஸ்த நட்சத்திரம் தான் அவங்களுக்கு பணத்தை வரவழைக்கக்கூடிய நட்சத்திரம். சரி, இப்ப இது எப்படி நாங்க எடுத்துக்கிறது அப்படின்னா, இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவங்களை தனக்கு கூட வச்சுக்கிட்டாலோ, இல்ல அவங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சு கொடுத்தாலோ, இல்ல நீங்க போகிற நல்ல காரியத்துக்கு அந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்களை கூட்டிட்டு போனாலோ உங்களுக்கு சக்சஸ் ஆகும். இப்ப என்ன அப்படின்னா, சரி இப்ப இந்த நட்சத்திரங்களே இல்ல எங்கிட்ட, மத்த நட்சத்திரக்காரங்கள் தான் எங்க கிட்ட இருக்காங்க, அப்ப எங்களுக்கு பணம் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. முக்கியமான ஒரு விஷயத்த உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திர பரணி நட்சத்திரத்துக்காரங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அப்படி இல்லை என்றால் உங்க ராசிக்கு 2ஆம் இடம், உங்க லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்குரிய அதிபதி யாருன்னு பாருங்க. அந்த அதிபதிக்கு உண்டான ஒரு கடவுளை நீங்க ப்ரே பண்ணாலும் உங்களுக்கு பணவரவு உண்டாகும். புரியுதா உங்களுக்கு சொல்றது? அப்போ நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் உங்களுக்கு தன நட்சத்திரம், ராசிக்கு அடுத்த கட்டமும் தன கட்டம், லக்னத்துக்கு அடுத்த கட்டமும் தன கட்டம். அப்ப மேசத்துக்கு அடுத்தது சுக்கிரன் அப்படிங்கக்கூடிய கட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பையும்
பொருளாதாரத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப அந்த கட்டத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும், இப்ப அந்த கட்டத்துல எனக்கு மாந்தியே இருக்கு, சுக்கிரன் இருக்கு, சூரியன் இருக்கு, இல்ல கிரகங்கள் நீசமாயிருக்கு, இப்படி நம்ம கேட்போம். அப்போ எந்த கிரகங்கள் அதுல இருந்தாலும் நம்மளுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அப்ப லக்னத்துக்கும் ராசிக்கும் அது யாருடைய வீடு, புரியுதுங்களா? அப்ப அது யாருடைய வீடுன்னு பார்த்து அந்த கிரகத்தை நீங்க வழிபடும் போது அந்த கிரகத்தின் அமைப்பு ஒரு சின்ன மந்திரம். இப்ப சுக்கிரன் இருந்தா சுக்ராய நமக, புதன் இருந்தா புன் புதாய நமக, சூரியன் இருந்தா சூரிய தேவாய நமக. இப்படி எந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகத்தை நீங்க வழிபட்டு வர வேணும். அப்ப அது பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பொருளாதார வசதி, உங்களுக்கு தொழில் திறமை, உங்களுடைய வாக்குஸ்தானம் எல்லாமே பலம் பெறும். சரி, இப்போ இதுக்கு இதோட விளக்கம் நீங்க என்னென்ன நட்சத்திரமோ அடுத்தடுத்த நட்சத்திரம் நம்ம தன நட்சத்திரம்னு நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, சரி. இப்ப நம்ம இந்த ராசிக்கும் லக்னத்துக்கும் எப்படி கடன் அடைக்கிறது, நம்மளுடைய நோய்களை எப்படி குணமாக்குறது, மருத்துவ செலவுல இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல போறோம். சரி, கடகம். இந்த கடக ராசிக்கு ஒரு சிறப்பு என்னன்னு தெரியுங்களா? நம்மளை வலிமைப்படுத்துறதே பாத்தீங்கன்னா 4ஆம் இடம். 4ஆம் இடங்கிறது தாய்ஸ்தானம். இந்த 4ஆம் இடத்துல இருந்துதான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். எல்லாத்துடைய குணமும் அந்த 4ஆம் இடத்துல இருந்துதான் வந்திருக்கு அப்படிங்கிறதா ஒரு பலமே. அப்ப அது தாய்ஸ்தானம். இந்த தாய்ஸ்தானத்துக்கு பாத்தீங்கன்னா சந்திரன் அதிபதி. அங்க யார் உச்சமாகிறாருன்னா குரு. அங்க யாரு நீசமாகிறாருன்னா செவ்வாய் பகவான். அப்போ இந்த குரு உச்சம், குரு பகவான் உச்சம், செவ்வாய் நீசம். அப்ப இந்த குரு பகவான் அங்க உச்சமாகும் போது என்ன அப்படின்னா ஆத்ம பலத்தை கொடுக்கிறார். அந்த சந்திரனுக்கு ஆத்ம பலத்தை கொடுக்கிறார். அவங்க கர்ப்பப்பை அப்படிங்கக்கூடிய குருவே அவருடைய வீட்டுலதான் இருக்காங்க. அது நீர் ராசியில. புரியுதுங்களா? அப்போ இந்த எல்லா ஒரு கூட்டு சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம முன்னோர்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. இதோடைய கிரகம் இங்கங்க இருக்கிறத வச்சு பலன் சொல்லணும் அப்படிங்கிற வழியை நம்ம கொடுத்துருக்காங்க. அப்ப அங்க செவ்வாய் நீசமாகும் போது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கடக ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி சளி தொந்தரவு வரும். அடுத்தது ஸ்கின் அலர்ஜி. செவ்வாய் என்பது ரத்தம் சம்பந்தப்பட்டது. அப்ப இந்த ஸ்கின் அலர்ஜி தொல்லைகள் நம்மளுக்கு கண்டிப்பா வரக்கூடிய அமைப்பு. அடுத்தது நீங்க முக்கியமா பாத்துக்கிறது கல்லீரல் உங்களுக்கு பாதிப்படையாமல் நம்ம ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் உடனடியா பார்த்துக்கக்கூடிய அமைப்பு இந்த கடக ராசிக்கு உண்டு. அப்ப இந்த கடகத்துல பூச நட்சத்திரக்காரர்கள் இருக்காங்க. இப்ப இந்த பூச நட்சத்திரக்காரங்கள எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நம்ம பதில் சொல்ல முடியுமானா கண்டிப்பா முடியாது. ஏன் அப்படின்னா இந்த நட்சத்திரக்காரங்கள் ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம ஜீரோவா இருப்பாங்க, இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல வலிமையா இருப்பாங்க. ஆனா பொதுவான கருத்து அவங்களுடைய வாழ்க்கை துணை சரி இருக்காது. அவங்களுடைய வாழ்க்கை துணை அவ்வளவாக அவங்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு தன்மையை தான் கொடுக்கும். அவங்க மட்டும்தான் உழைச்சு தான் குழந்தை தன்னுடைய மகன் எல்லாத்தையும் பார்த்துக்கக்கூடிய ஒரு திறன் அவங்களுக்கு அதிகமா அந்த ராசிக்குரியவங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? சரி, இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா அதேதான் நம்ம சரம் ஸ்திரம் உபயோகம். இங்க சரராசியா இருக்காங்க, ஸ்பீடா போவாங்க, எந்த விஷயத்திலும் சீக்கிரம் பண்ணணும், சீக்கிரம் முடிக்கணும், சீக்கிரம் எல்லாமே செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க அதை நிதானமா செஞ்சாங்கன்னா அவங்க சக்சஸ் பண்ணக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு உண்டு. ஓகே, அடுத்தது பூர்வீக சொத்து. இந்த பூர்வீக சொத்து அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். இந்த பூர்வீகம் அப்படிங்கிறது குரு நல்லா இருந்தால் பூர்வீகம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா அந்த பூர்வீகத்தை வைத்து அவங்க அனுபவிப்பாங்களான்னா அங்க கிடையவே கிடையாது. ஒரு சிலருக்கு குரு பார்வை இல்லை அப்படின்னா, குரு நல்லா இல்லைன்னா சொத்துக்களே சேர்க்க முடியாது. ஆனா பொன் பொருள் சேர்ப்பாங்க. இடமா சேர்த்த மாட்டாங்க, வண்டி வாகனமா சேர்த்த மாட்டாங்க. பொன் பொருள்ல அதிக ஆர்வத்தை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதுல அவங்க ரொம்ப நல்லா ஒரு சேமிப்பு திறன் அவங்களுக்கு இருக்கும். இந்த ரெண்டே விஷயம்தான் அவங்களுடைய அமைப்புல இருக்கு. அடுத்தது இவங்க இந்த வீட்டை கட்டி ஒரு வீடு கட்டின வீட்டை வாங்கி அதுல ஆல்ட்ரேஷன் பண்ணா இவங்களுக்கு நல்ல சிறப்பா இருக்கும். இந்த ஒவ்வொரு கட்டத்துக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதுபடி இவங்க இடம் வாங்கி வீடு கட்டுறது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஓகேங்களா? சரி, இவங்க வளர்பிறை தேய்பிரையில எந்த இதுல நம்ம ஒரு கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு.
திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் வளர்பிறை. திங்கள் வியாழன் வந்து வளர்பிறை, சரிங்களா? அடுத்தது புதன் வெள்ளி தேய்பிறை. இதுல கடன் வாங்கவோ கொடுக்கவோ கண்டிப்பா கூடாது, சரிங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? நீங்க வழிபாடு செய்யக்கூடிய ஒரு கடவுள் யாருன்னா ராமர் வழிபாடும் சிவன் வழிபாடும் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. ராமர் வழிபாடும் சிவன் வழிபாடும் நீங்க செய்தா உங்களுக்கு உங்களுடைய வம்சத்துக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். கடன் தீர்றதுக்கு சுலபமான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். திசைன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வடக்கு. இப்ப சொல்லக்கூடிய திசை வந்து நீங்க கடன் கொடுக்கவோ இல்ல வாங்கவோ இல்ல நீங்க அதை நோக்கி ஒரு கடையை ஆரம்பிக்கவோ இல்ல அதை நோக்கி நீங்க உங்க வீடு கட்டுறதோ இல்ல வீடு குடி போகிறதோ எல்லாமே செய்யலாம். இது வந்து இந்த திசைக்கு உண்டான ஒரு நல்ல அமைப்பு. அடுத்து கிழமைன்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுக்கு உகந்த நாளாக இருக்கு. திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுக்கு நல்ல உகந்த நாள். இந்த நாள் நீங்க யாருக்கு என்ன செஞ்சு கொடுத்தாலும் நல்லா இருக்கும், நீங்க ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டாலும் நல்லா இருக்கும். இந்த நாளை நீங்க நோட் பண்ணிட்டு எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறதாலும் இந்த நாட்களை நீங்க ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். குரு ஓரை. இப்ப ஓரைன்னு பார்த்துட்டீங்கன்னா குரு ஓரையில எது செஞ்சாலுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். குரு ஓரையில நீங்க எந்த விஷயம், ஒரு தங்கம் வாங்குறது, நல்லதுக்கு போலாம், கெட்டதுக்கு இப்ப எனக்கு மருத்துவ செலவுக்கா போறேன், நான் ஒருத்தர் பார்க்க போறேன், அந்த பார்க்க போறதுக்கு அவங்களுக்கே நல்லா இருக்கும். நீங்க போற நேரம் அவங்களுக்கே வந்து சீக்கிரம் குணமாயி வீட்டுக்கு வந்துடுவாங்க. உங்க கடன் அடைக்கிறதுக்கு குரு ஓரையில ஒரே ஒரு ஒரு சிறிய தொகை எடுத்து அந்த ஓரையில நீங்க யாருக்காவது கொடுத்தாலோ இல்ல யாருக்காவது ஒரு சிறு தொகை வாங்கினா கூட உங்களுக்கு அது சீக்கிரம் அடைக்க முடியும். நிறைய பொருட்களை சேர்க்க முடியும். ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அது பல மடங்கு பெருகக்கூடிய அமைப்பு இந்த குரு ஓரையில இருக்கு. இதை நீங்க வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த அமைப்புல எல்லாம் நீங்க சீக்கிரமா எல்லாத்துலயும் இருந்து நீங்க வெற்றி அடையலாம். ஓகேவா? கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரூர்ல இருக்கக்கூடிய கரூர் பதுபீஸ்வரர் கோயில், கரூர்ல இருக்கிற பசுபதீஸ்வரர் கோயில். கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரோம். இது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு 2 முறை போயிட்டு வந்தா கூட போதும். அந்த வழிபாடுங்கிறது தினந்தோறும் நீங்க செய்யுங்க. எல்லாம் லைக் பண்றாங்களா சார்? 760 பேர் பார்த்துட்டு இருக்காங்க.